மாயவர் உர தமிழ் கேட்க மீண்டும் சண்டை இந்த அரக்க தோட்டத்திலே இந்த தேவர் மூவரை எவ்வளவு கொடுமையாக வஞ்சித்திருப்பாய். நகர்ந்தை மம்மலை அகத்தையும் அடக்குகின்றேன். சண்டை பெற்ற வரவன் எனக்கு தெரியும். அந்த வரத்தை கொடுத்தது யார் என்று எனக்கு தெரியும். உன்னை கொல்ல முடியாது. நீ சிவபெருமான் இடத்திலே வரத்தை பெற்றாய். என் கணவர் எடுத்து உன்னை கொல்ல முடியாது. ஆனால் உன்னை செத்த பிணமாக ஆக்க முடியும். கொல்லவே முடியாத செத்த பணமாக சிரிப்பு தான் அழிக்க ஆணி முத்தை அழிக்க போகின்றேன். அப்படின்னா இந்த முத்து போடுறாம பயந்து கிடப்ப ஒரு மனுஷன் பயப்படலாம். முத்து நம்ம பயப்படலாம். முத்து தான் அழிக்க தெரியாது. உன்னை யாசாதி யாசி விட்டேன். என்னை மன்னிச்சிரு அம்மா. தாயே என்னை மன்னிச்சிரு தாயே. அம்மா சரணா நல்ல என் தாயா சாரு தெரியாதனமாக அகந்தையில் பேசிவிட்டான் தாயே. உனக்கு வரமளித்த அந்த சிவபெருமானுக்கே இந்த ஆணிமுத்தை அளித்து அவர் கோபத்தை அடக்கினேன். அப்பேற்பட்ட தென்திசைக்கு அதிபனான யமனையே இந்த ஆணிமுத்தை அளித்து அவன் என் வழிக்கு வரச் செய்தேன்.
அப்பேற்பட்ட ஆணிமுத்தை இன்றைய தினத்தே உனக்கு அளித்திருக்கின்றேன். இந்த கோபமான தனிய வேண்டும் என்றால் இந்த ஆணிமுத்தை இறக்க வேண்டும் என்றால் அன்றைய தினத்திலே சிவபெருமான் அளவர் முழுசா சொல்லவில்லை. முழுசா சொல்ல தேவை. எப்போ வீட்டுக்கு போலான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் வேண்டி சிவபெருமான் எப்படி இந்த கோபம் தனிய வேண்டும், இந்த ஆணிமுத்தை இறக்க வேண்டும் அப்படி என்பதற்காக வேண்டி நான் கேட்டதை எல்லாம் எனக்கு படையலிட்டார். எப்படி புல்லுமாவு கோழிக்கட்டை சாகை வார்த்து எனக்கு கூழ் ஊத்தி படையலிட வேண்டும். அப்படி படையலிட்டாயானால் இந்த ஆணிமுத்தை இறக்குவேன். கோபமானது தனியும். அப்படி இல்லை என்றால் இந்த ஆணிமுத்தானது இன்னும் மேன்மேலும் அதிகரித்துக் கொண்டே போகும். இருக்கக்கூடிய அரக்க கூட்டங்கள் எல்லாம் மாண்டு போய்விடும். என்னால தாங்க முடியாது தாயே. நீ போட்ட ஆணி முத்தானது என் உடம்புல இறங்கிய போது ரெண்டு கண்ணு தெரியாத போச்சியம்மா. ஏழுமலை இந்த சிவபெருமானுக்கு அளித்த ஆணி முத்தை அளிக்க வேண்டுமா? இதுவே போதுமா? கூழ் ஊத்தி